இந்த அதிகாரம் உங்களுக்கு உட்பட்டு வரமாட்டேங்குது. எவ்வளவு பாதுகாப்பு கொடுத்தாலும் நீ தாண்டி பாதுகாப்பு உழைத்து வெளியே போயிட்டீனா யாராவது ஒருத்தர் சுட்டுறான், யாராவது ஒருத்தர் கள்ள தூக்கி அடிச்சிடறான். இதுக்கு பொறுப்பு பரலோகம் அல்ல. நீங்க உணரணும், நான் ஒரு முக்கியமான பர்சன், என்னை சுத்தி இவ்வளவு பாடி கார்ட்ஸ் இருக்காங்க, அது ஒரு காரணத்துக்காக தான் எனக்கு இவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ நான் என்ன பண்ணணும், இந்த சட்ட திட்டங்களை மதிச்சு இந்த வளையத்துக்குள்ள இருந்தால்தான் எனக்கு எல்லா பாதுகாப்பும் இருக்கும். அப்ப இந்த இடத்துல இருந்து நான் சொல்றது எல்லாமே அத்தாரிட்டி, இந்த இடத்துல நான் சொல்றது எல்லாமே அதிகாரம், துரைத்தனம் எல்லாம் இருக்கும். அப்படி நீங்க கிறிஸ்துவோடு கூட சிங்காசனத்துல உட்கார்ந்துகிட்டு பிசாச போன்னு சொன்னா போகும், போகும் தானே செய்யும். வியாதி சுகமாகணும் ஆகணும். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும்னா வாய்க்காதே போகும். ஏன்னா யூ ஆர் இந்த அத்தாரிட்டி ரவுண்ட்ல இருக்கீங்க, அந்த சர்க்கிள்குள்ள இருக்கீங்க. இங்க பிரச்சனை என்னன்னா, எனக்கு முதல்ல அத்தாரிட்டி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இது இன்விசிபிள் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. இது என்ன வேர்ல்டு? ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய உலகம். இந்த ஆவிக்குரிய உலகத்துல எனக்கு ஒரு ஆவிக்குரிய பாதுகாப்பு இருக்கு. எலிசா சொல்றாரு, என் கண்களை அவன் கண்களை திறந்துவிடும். அப்ப எனக்கு தெரியணும் இந்த இடத்துல ஒரு தூதன் நிக்கிறான்றது எனக்கு தெரியணும். அதை நான் ஸ்பிரிச்சுவலி உணரணும். கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு நாள் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நீங்க பாருங்களேன், கார்ல தனியா போயிட்டு இருக்கீங்கல்ல, தனியா போய் லோன்லியா ஃபீல் பண்ணுவீங்கல்ல, உடனே என்ன பண்ணுவீங்க, ஒரு பாட்டு போட்டு விடுவீங்க. பாட்டு போட்டா அந்த பாடுறவர் உங்க கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல், ஒரு காட்ஸ் பிரசன்ஸ். ஆனா நீங்க கார்ல தனியா போல, உங்க தூதர்கள் உங்க கூட வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா நீங்க பார்க்கல. இந்த ஹெவன்லி அத்தாரிட்டி, அல்லது ஹெவன்லி பாதுகாப்பு உங்களை சுத்தி என்ன இருக்கு, இருந்துகிட்டே இருக்கு. இது எனக்கு ஒரு மிகப்பெரியதான பலன். இது ஒரு பலன். இந்த அத்தாரிட்டியை தான் அவர் சொல்றாரு, இதை வச்சுக்கிட்டு உலகத்தை நம்ம என்ன செய்யணும், ஆளுகை செய்யணும். நான் இந்த பூமியை ஆளுகை செய்வதற்கு வரவில்லை, பூமியில் இருக்கிற ராஜாக்களையும் ஆசாரியர்களும் ஆளுகை செய்யும்படி கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எலியாவை கூப்பிட்டு சொல்றாரு, நீ போய் என்ன பண்ணு, யெகூவை இஸ்ரவேலின் மேலும் ஆசகேலை சிரியாவின் மேலும் உன் ஸ்தானத்தில் எலிசாவையும் அபிஷேகம் பண்ணு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, போதும் கர்த்தாவே நான் சாகிறேன். இவர் என்ன சொல்றாரு, போதும் கர்த்தாவே நான் சாகிறேன். இவர் சொல்றாரு, போயிட்டு என்ன பண்ணு. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியை வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சிரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் யெகூவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. ஆபேல் மிக்கோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. இவர் என்ன சொல்றாரு 5வது வசனத்துல, ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, அதுக்கு முந்தின வசனம், அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. ஆனா இவர் மேல் இருக்க அபிஷேகம் என்னது, அத்தாரிட்டி என்னது, ராஜாவையும் ஆசாரியனையும் அபிஷேகம் பண்றது இவர் மேல இருக்கு. இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, போதும் கர்த்தாவே நான் சாகிறேன், உனக்கு இருக்கக்கூடியதான அபிஷேகமோ, உன் மேல வச்சிருக்கிற அழைப்போ, உனக்கு வச்சிருக்கிற தரிசனமோ, உன்னை எதுக்காக நான் வேறு பிரிச்சேங்கிறதையும் புரியாம நான் ஜாவறேன், நான் போறேன், நான் இருக்க மாட்டேன். ஆண்டவர் பார்க்கிறார், நீ யாரு தெரியுமா, நீ யாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கிறதுல முன்னாடி நீ அபிஷேகம் பண்ண போறவன். You are going to anoint. உன்னை எவ்வளவு பெரிய ஸ்தானத்துல வச்சிருக்கிறேன். இது தெரியாதவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, போதும் கர்த்தாவே நான் சாகிறேன். இதே தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, ஐயோ எஜமா ஆண்டவனே இவ்வளவு கூட்டம் வந்துருச்சு, இவ்வளவு பேர் நிக்கிறாங்க, போடா அவனோடு இருப்பவரை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இவன் பார்த்தவன் அவன் பார்க்காதவன், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இதுல எந்த ஆளா நீங்கள் நானும் இருக்கிறோங்கிறதா முக்கியம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆளுகை செய்யும்படி அழைத்திருக்கிறார். அந்த ஆளுகை பூமிக்குரியது அல்ல, பூமியும் சேர்த்து உன்னதங்களில் இருக்கிற துரைத்தனம். கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாரு, உன்னதங்களில் இருக்கிற துரைத்தனம். அப்ப இந்த துரைத்தனம், உன்னதங்களில் இருக்கிற இந்த துரைத்தனத்தை நான் செய்ய வேண்டுமானால் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, அப்படித்தானே போட்டிருக்கு. இன்னும் இயேசு ஆயிடவச அரசாட்சி பண்ணல. அந்த வசனம் சொல்லும்போது ஆயிடவச அரசாட்சி பண்ணல. சத்துருக்களை ஆண்டவர் இன்னும் என்ன செய்யல, உலகத்தை ஆளுகை செய்யவே இல்லை. இந்த வசனம் சொல்றது 3ஆம் அதிகாரத்துல இருக்கு, வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 இருக்கு. அப்ப நல்லா கவனிங்க, நான் ஜெயம் பெற்று அப்படின்னு அவர் எதை சொல்றாரு, எதை ஜெயிச்சாரு? இயேசு தைரியமா சொல்றாரு, திடம் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன்.
உலகத்தை ஜெயித்தேன். இன்னொரு இடத்துல சொல்றாரு, பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம். நான் எல்லாத்தையும் ஜெயிச்சிருக்கிறேன். பாதாளத்தை ஜெயிக்கிறேன், மரணத்தை ஜெயிக்கிறேன், உலகத்தை ஜெயிக்கிறேன். ஒரு நாள் கூட ராஜாக்களை ஜெயிச்சு ராஜ்யத்தை பிடிச்சுக்கிட்டேன்னு அவர் சொல்லவே இல்லை இந்த இடத்துல இது வரைக்கும். இதுக்கப்புறம் நடக்கும் ஆயிடுவ சரசாட்சியில. ஆனா இப்ப இல்ல. அப்பனா என்ன அர்த்தம்? ஜெயம் பெறுகிறவன் தான் இதை செய்ய முடியும். எதை ஜெயம் பெறணும்? முதல்ல என்ன நான் ஜெயிக்கணும்? உலகம் என்பது என்ன? 1 யோவான்ல அவர் சொல்றார் இல்லையா, உலகம் என்பது என்ன? கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இவைகள் எல்லாம் உலகத்தில் உண்டானவைகள். அப்படித்தானே இருக்கு. அப்ப இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுனா என்ன? கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை. அப்பனா என்ன அர்த்தம்னா என்ன ஜெயிக்கிறது? என்ன ஜெயிக்கிறது? இதை ஜெயிச்சு நான் எப்படி இந்த உலகத்தை ஜெயிச்சேன்னா, கண்களின் இச்சை கூப்பிட்டு காட்டுறான் பிசாசு. எல்லாத்தையும் பாருங்க, உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் பாருங்க. இப்ப பாருங்க, இது எல்லாத்தையும் உனக்கு தரேன் ஆண்டவர் சொல்றாரு. அப்பாலே போ சாத்தானே. ஜீவனத்தின் பெருமை, இது எல்லாத்தினுடைய மகிமையை உங்ககிட்ட தரேன். தேவனுடைய குமாரனே, வாயை மூடிட்டு அப்பாலே போ. மாம்சத்தின் இச்சை, இந்தாங்க இந்த கல்லுகளை அப்பமாக்கி புசிங்க. பசி இருக்குதானே? பசி வருதுல, ஏன் கல்லுகளை அப்பமாக்கி புசிச்சு சாப்பிட்டா என்ன? அதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை நான் பிழைச்சிக்கிறேன், நீ சொல்லி ஒன்று நான் செய்ய வேண்டியதான். அப்பாலே போ சாத்தானே. அவ்வளோதான், வேலை முடிச்சு. கண்கள் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்ச நிச்சை, 3 4 அதிகாரம் மத்தியில ஒரே இடத்துல அன்று முடிச்சிருவார். இந்த 3 தான் நம்ம லைஃப் லாங் நம்ம ஜெயிக்கிறதுக்கு போராடுறோம். என்னத்துக்கு போராடுறோம்? இதுக்கு தான் போராடுறோம். மாம்சத்தின் இச்சை. மாம்சத்தின் இச்சைனா நிறைய பேர் வெறும் பாவம் மட்டும் நினைக்கிறான். எல்லாருமே எது நினைக்கிறாங்க? பாவம் இல்ல. எது ஒண்ணு உன் மாம்சம் இச்சிக்குதோ, அது ட்ரெஸ்ஸோ நகையோ எது வேணாலும் இருக்கலாம், சாப்பாடோ பெருந்திண்டியோ எது வேணாலும் இருக்கலாம். இச்சை. இச்சைனா வெறும் ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு மேல வருது, ஒரு பெண்ணுக்கு ஆணுக்கு மேல வருது, அது மட்டும் இச்சை அல்ல. இச்சைங்கிறது எல்லாத்துலயும் இருக்கு. நீ எப்போ ஒன்னு ஆசைப்பட்டு அதை வாங்காம இருக்கியோ, நீ அதை ஜெயிக்க தொடங்கிட்டேன்னு அர்த்தம். அது உன் கண்ட்ரோல்ல வர தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். நீங்க போய் இயேசுநாதத்தை ஆசை காட்ட முடியுமா? சொல்லுங்க. இயேசுநாதர், ஆண்டவரே ஒரு ட்ரெஸ் பார்த்தோம், இங்க ஆசாரியன் போட்டிருக்க ட்ரெஸ் செம்மையா இருந்துச்சு, உங்களுக்கு வாங்குவோமா அப்படின்னு ஒரு ஆண்டவர் சொல்லுவாரு. அப்பாலே போ சாத்தானே. நான் உங்களுக்கு நல்ல ட்ரெஸ் தானே வாங்கணும்னு சொன்னேன், எனக்கு என்ன ட்ரெஸ் வாங்கணும்னு எனக்கு தெரியும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுவார், ஸ்டார்டிங்ல அடிப்பார் எல்லாத்தையும். அப்பாலே போ சாத்தானே. இது கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. யார் என்ன நம்மளை என்ன சொன்னா என்ன, என்ன சொன்னா என்ன? அடுத்தவனுக்காக ஒரு நாளும் வாழாதீங்க. அடுத்தவன் என்ன சொல்ல போறான்னு கவலையும் படாதீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்க கூட இருந்தா, நீங்க கழுதையா இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு துணிகளை விரிப்பார்கள், புல்லுகளை போடுவார்கள். அதை பத்தி கவலையே வேண்டாம். கர்த்தர் கூட இருக்கிறார்ன்றதான் முக்கியம். கர்த்தர் கூட இல்லாட்டி நீங்க மகா பாபிலோன் கட்டின நேபுகாத் நேச்சாரா இருந்தாலும் உங்களை கொண்டு போய் பனியும் மழையிலும் தூக்கி போட்டுருவான். நம்முடைய மேன்மை ஆசீர்வாதம் எல்லாம் கர்த்தர். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஜீவனத்தின் பெருமை ஒன்று இருக்கும். அந்த ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி போகணும். நான் சொல்லுவேன், அந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாறாதீங்க, உங்க ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி அவங்கள மாத்துங்க. அதுதான் சரி, அதான் சரி. நாம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் தெரியுமா? கண்கள் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எப்படியாவது நீடுக்கு வாங்கிறது தப்பே கிடையாது. நான் சொல்ல புரியுதா? ஒரு நீடு தேவை இருக்கு. அது இப்போ சபைக்கு ஒரு மிக்சர் தேவை, 30,000 ஆகுது, 50,000 ஆகுது. சபைக்கு ஒரு இடம் தேவை, 50 லட்ச ரூபா ஆகுது. சபைக்கு ஒரு கட்டடம் தேவை, 1 கோடி ஆகுது. அது வேற. சும்மாவே ஒரு சிலர் 4 ஜோடி கம்மல் இருக்கும், 5வது ஜோடியை பார்த்தோன்னே இது இருக்கட்டுமே. தயவு செய்து நல்ல கவனிங்க, உங்களை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். இயேசு சொல்றாரு, நான் ஜெயம் பெற்று பிதாவிடத்தில் உட்கார்ந்தது போல. அவர் பிலாத்துவை ஜெயிச்சாரா? ஏரோதை ஜெயிச்சாரா? எவங்கிட்ட போய் சண்டை போட்டாரு? இல்ல போயிட்டு இஸ்ரவேலுக்கு ராஜாவா உட்கார்ந்தாரா? எதையும் உட்காரல. ஆனால் பிதாவுகிட்ட போய் ராஜாவா உட்கார்ந்துகிட்டாரு பக்கத்துல. அதைத்தான் உங்களையும் என்னையும் சொல்றாரு, உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும். அப்ப நான் இந்த இடத்துக்கு போகணும்னா என்ன? ஒரே வசனத்துல அழகா ஆண்டவர் சொல்றாரு. வாசிங்க, முடிக்கலாம். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். ரொம்ப நீட்டா ஃபார்முலா எழுதிட்டாரு. அவரோடு கூட யுத்தம் செய்வோமானால், அவரோடு கூட கத்தி சண்டை போவோமானால், அவரோடு கூட ரதத்தில் போவோமானால் எழுதல. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட
ஆளுகையும் செய்வோம். ஆளுகை கன்ஃபார்ம். ஆனா இங்க உனக்கு கொஞ்சம் பாடுகள் இருக்கும். இதுதான் பிசாசு கடைசியா இந்த கடைசி காலத்துல பண்ண பெரிய தந்திரம். என்ன சொல்லிட்டானா, ரொம்ப அழகா நீங்க வேணா பாருங்க, எவ்வளவு அழகா பவுல் எழுதுறாருன்னு பாருங்க, எத்தனை இடத்துல எழுதுறாருன்னு பாருங்க. ரோமர்கள் எழுதின நிருபத்தை திருப்புங்க, 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல இருந்து வாசிங்க. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிப்பிலாகத்தை விசுவாசத்திலார் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைப்போம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டு. நல்லா கவனிங்க, அந்த நம்பிக்கையில தான் நம்ம மேன்மை பாராட்டுறோம். எதை? இந்த ராஜ்யங்கள் துரைத்தனங்கள் அடைவோம் என்கிற அந்த மகிமையை அடைவோங்கிற நம்பிக்கையில இருக்கிறோம். ஆனா நம்பிக்கை அடைவதற்கு, அந்த மேன்மை அடையறதுக்கு என்ன செய்யணும்னா, அது மாத்திரமல்ல, வாசிங்க, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் அறிந்து, உபத்திரவங்களிலே இது ஒரு ஃபார்முலா. உபத்திரவம் அடைஞ்சா நமக்கு என்ன வரும்? பொறுமை வரும். பொறுமை வந்தா பரீட்சை வரும். பரீட்சை வந்தா நம்பிக்கை வரும். நம்பிக்கை வந்தா தேவ மகிமை அடைவோம். அதான் அவர் எழுதுறாரு. அப்போ இந்த நம்பிக்கை அடைந்து அவரோடு கூட ஆளுகை செய்கிறோம் இல்லையா, அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருக்கு? உபத்திரவத்துல இருக்கு. அதான் அவர் எழுதுறாரு, உபத்திரவத்துல இருந்தா பொறுமை வரும். பொறுமை வந்தா பரீட்சை வரும். பரீட்சை வந்தா நம்பிக்கை வரும். நம்பிக்கை எங்க கொண்டு போவோம்? மேன்மையில கொண்டு போய் மேல உட்கார வச்சிரும். அப்போ இது எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் எது? உபத்திரவம். அதைத்தான் அவர் எழுதுறாரு. வசனம் தெளிவா எழுதுது, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆடுகையும் செய்வோம். இப்ப என்ன பண்ணிட்டான் கடைசி காலத்துல பிசாசு? உபதேசத்துல உனக்கு உபத்திரவமே இல்ல. ஏன்னா இந்த உபத்திரவங்கிற விஷயத்தை எடுத்துட்டோம்னா உனக்கு அது கிடைக்காது, பேஸே போகாது. நீங்க எல்கேஜிலேயே ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா அல்லது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எது கிடைக்காது? இன்ஜினியரிங் கிடைக்காது, டாக்டர் கிடைக்காது. அவர் தெளிவா சொல்றாரு, உனக்கு டாக்டர் சீட்டு வச்சிருக்க. அவன் சொல்றான், எல்கேஜி தேவையில்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்காத, செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்காத, இன்ஜினியரிங் தான் நீ படிக்கணும், உனக்கு இன்ஜினியரிங் தானா கிடைக்கும், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்காத. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல எதுக்கு படிச்சு எழுதி எக்ஸாம் எழுதி அதை வேற கஷ்டப்படுற? நேரா இன்ஜினியரிங் போயிடலாம், கவலைப்படாத, கர்த்தர் கிருபை உள்ளவர். நீ இன்ஜினியர் ஆக்குவேன்னு சொல்லிட்டார்ல, அவர் உன்னை எப்படியும் இன்ஜினியர் ஆக்கிடுவார். ஏங்க, அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்கிறாருங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கு, செகண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கு, இதெல்லாம் பண்ணிட்டாங்க வான்னு சொல்றாரு. நம்பிக்கை உபத்திரவம், நம்பிக்கை பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கை உண்டாக்கும், நம்பிக்கை மேன்மை கொடுக்கும். அது ஒரு வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து +2 வரைக்கும் முடிச்சாதான் இன்ஜினியரிங். ஆடா நீ வேற, கர்த்தர் கிருபை உள்ளவர், டைரக்டா இன்ஜினியர் ஆக்கிடுவாரு. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டே தேவையில்லை, போவாத ஸ்கூலுக்கு. இதுதான் பிசாசு பண்றது. இப்ப அவன் என்ன சொல்லிட்டான், உபத்திரவத்துல இருந்தா ஸ்டார்டிங் பாயிண்ட் உபத்திரவம், கடைசி எதை கொண்டு போய் நிக்குது? மேன்மையில கொண்டு போய் நிக்குது. ஆனா மேன்மை உனக்கு வரும், ஆனா உபத்திரம் வராதுன்ட்டான். இது பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம். அப்ப உலகத்துல உபத்திரம் உண்டா இல்லையா? இயேசு இருக்குன்னு சொன்னாரா இல்லைன்னு சொன்னாரா? இப்ப இருக்குன்னு சொன்னா அதுக்கு பேரு நெகட்டிவ் பிரசங்கம். உனக்கு ஒண்ணுமே கிடையாது, உன் ஆண்டவர் கொண்டு போய் மேல உட்கார வச்சிருவாரு, மோட்டிவேஷனல் பிரசங்கம். அப்ப இயேசுநாதருக்கு மோட்டிவேஷனல் பிரசங்கம் தெரியாது, திமோத்தேயுவுக்கு மோட்டிவேஷனல் பிரசங்கம் தெரியாது, பவுலுக்கு தெரியாது, பேதுருக்கு தெரியாது, இவங்க யாருக்கும் மோட்டிவேஷனல் பிரசங்கம் தெரியாது. அவர் சொல்றாரு, உன்னுடைய ராஜ்யம் பூமிக்குரியதே இல்லை. இது 70 பலத்தின் மிகுதினால் 80. ஏற்கனவே நீ 50 ஆயிட்ட, 40 ஆயிட்ட, 60 ஆயிட்ட. இன்னும் 5 வருஷமோ 10 வருஷமோ 15 வருஷமோ நீயும் நானும் நித்தியமாய் சதா காலங்களிலும் ஆளுகை செய்ய போகிறோம். அந்த சதா காலங்களில் ஆளுகைக்கு உபத்திரவம் தான் ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கு. என்னங்க உபத்திரவம்? அப்ப நானும் சிலுவேசம் இல்ல, அவர் அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆனால் உனக்கு ஆவியிலேயோ ஸ்பிரிச்சுவல் லைஃப்லயோ அல்லது மாம்ச பிரகாரமாயோ சில உபத்திரவங்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த உபத்திரவத்தில் தான் மேன்மை பாராட்டணும். அந்த உபத்திரவம் தான் உனக்கு பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கும். அந்த உபத்திரவம் உனக்கு பொறுமை வரும். ஒரு பிரச்சனை வருது, ஒரு அம்மா பிள்ளைகள் எல்லாம் வெறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பிள்ளைகள் மேல கோவப்படக்கூடாது. ஏன் வெறுக்கிறாங்கன்னு யோசிக்கணும். இது உனக்கு உபத்திரவம். இந்த உபத்திரவத்துல நீ என்ன பண்ணணும்? பொறுமையா இருக்கணும். பொறுமையில உன் சாட்சி பரீட்சை விளங்கணும். அந்த சாட்சி விளங்குனா உனக்கு ஒரு நம்பிக்கை வரும். இப்ப ஆண்டவர் என்ன மன்னிச்சிருக்கிறாரு, நான் சாட்சியா நிக்கிறேன், எனக்கு கர்த்தர் கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். இது வரும். நீங்க உட்கார்ந்துட்டு என்ன பண்றீங்க? அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் வராது, நடக்காது. நான் சொல்லுவேன், இந்த உபத்திரவம் இல்லைன்னு சொல்றவன் எல்லாம் உபத்திரவத்துல இருக்கான். இந்த உபத்திரவம் இல்லைன்னு பிரசங்கம் பண்றான்ல, அவன் எல்லாம் உபத்திரவத்துல தான் இருக்கான். கேட்டா சொல்றான், நான் உன்னுடைய நாவின்ல தான் ஜீவனும் மரணம் இருக்கு, நீ எதை அறிக்கை பண்ணி அதை நடக்கும். நாங்க உபத்திரவம் எங்களுக்கு வேணும்னு அறிக்கை பண்ணல, உலகத்துல உண்டுன்னு தான் சொல்றோம். இல்லையா? உலகத்துல உண்டுன்னு தான் சொல்றோம். இப்போ உங்களுக்கு எனக்கும் உபத்திரவம்னா பெரிய லெவல்லையே இல்ல, இல்லையா? இப்ப நீங்க நானும் பவுல் மாதிரி
கப்பல் உடஞ்சி 13 நாள் இருக்க போறோமா? இல்ல பட்டணம் வந்து அடிக்கப்பட போறோமா? இல்லைன்னா கல்லெறிய போறாங்களா? இல்ல சிறைச்சேதம் பண்ண போறாங்களா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. ஊழியத்துக்கு போகும்போது வண்டி பஞ்சர் ஆயிரும். நம்முடைய பெரிய உபத்திரம் அதான். இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு, உபத்திரம் கிடையாது. உங்களுக்கு எனக்கு என்னங்க பெரிய உபத்திரம் இருக்க போது? நான் சொல்றேன், உலக பிரகாரமான பெரிய உபத்திரம்லாம் இன்னைக்கு நம்ம யாராவது சாப்பாட்டு கஷ்டப்படுறோமா? நம்ம வீட்டில எல்லாம் எப்படியும் 1 மாசத்துக்கு தேவையான 5 நாளைக்கு தேவையான மளிகை சாமான் இருக்கா இல்லையா? இருக்குதானே? உங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள 1 வாரத்துக்கு தேவையான சாப்பாடு இருக்கா இல்லையா? எதுக்கு சொல்றேன்னா, நம்ம வீட்டில் கத்த நம்மளை என்ன பண்ணி வச்சிருக்காரு? நல்லதான் ஆசீர்வச்சு வச்சிருக்காரு. எந்த மிஷினரி மாதிரியும் நீங்க நானும் கஷ்டப்படவே இல்லை. நமக்கு இருக்கிற கஷ்டம்னா ஸ்பிரிச்சுவல் கஷ்டம், மென்டல் டென்ஷன்ஸ், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன். இவைகளுக்கு நடுவில் ஆவியானவர் நம்மளை பலப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். இந்த உபத்திரம் இருக்கத்தான் செய்யுது, இதை ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? அவங்க திராணிக்கு தக்கதான சின்ன பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அதை கிராஸ் பண்ணி தான் வருவோம். அது சரீரத்தில் பலகீனமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், டிப்ரெஷனாக இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். நல்லா தான் போயிட்டு இருக்கும், திடீர்னு ஊழியத்துக்கு ஒருத்தன் ஒரு விதமாக எழும்புவான். ஏன் எழும்புவானே நமக்கு தெரியாது. நம்ம பாட்டு ஒழுங்காக தான் பண்ணிட்டு இருப்போம். அது அப்படி கிராஸ் ஆகும். ஏன்னா அந்த உபத்திரவத்துக்கு நடுவில் கர்த்தர் உங்களுக்கு பிரமாணங்களையும் கற்றுக் கொடுப்பாரு, பொறுமையை கற்றுக் கொடுப்பாரு. அந்த உபத்திரவத்துக்கு நடுவில் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். அது ஒரு எக்ஸாம் மாதிரி. அடுத்த காலத்துக்கு கர்த்தர் கொண்டு போவார். கடைசியா கர்த்தர் ஆளுகை செய்யும்படி கொண்டு போவார். அல்லேலூயா. அவரு கூட பாடு சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். கர்த்தர் உங்களை என்னை அழைத்தது ஆண்டு கொள்ளும்படி அழைத்தார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா தேவ சமூகத்துல? ஆண்டவர் உங்களை என்னையும் ஆளுகை செய்யும்படி அழைத்திருக்கிறார். அது இந்த பூமிக்குரிய ஆளுகை அல்ல. சதா காலங்களிலும் அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார்ந்து உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களையும் அதிகாரங்களுக்கும் இங்கே உள்ளது அல்ல. அது மேலானவைகள், மகத்துவமானவைகள். பரலோகத்தில் தேவனோடு கூட உட்கார போகிறோம். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நீர் எங்களை அழைத்த அந்த அழைப்புக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற மேன்மைக்காக ஸ்தோத்திரம். எங்க அழைப்பை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. எங்க அழைப்பில் இருக்கிற மேன்மையை உணர்ந்து கொள்ளணும் ஆண்டவரே. சின்ன சின்ன விஷயங்களுக்கு, இந்த பூமியில உள்ள காரியங்களுக்கு சோர்ந்து போய் உடைஞ்சு போய் அவ்வளவுதான், நடக்காது, முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஏற்கனவே டிசைன் பண்ணிட்டேன், உனக்கு உண்டானதை எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இது நீ கடந்து வருகிற பாதை, அவ்வளவுதான். இதுல மட்டும் நீ உறுதியாயிரு, உனக்கு உண்டானதை பற்றி கொண்டிரு. கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணின இடத்தில் கொண்டு போய் உட்கார வைப்பார். உன்னதங்களிலே ஆண்டவர் அவரோடு கூட துரைத்தனங்களிலும் அதிகாரங்களிலும் அவரோடு கூட ஆளுகை செய்யும்படி கொண்டு போய் உட்கார வைப்பார். இது ஆண்டவர் சொன்னது. நடுவில் நீங்க போகிற பாதை சில நேரத்தில் வனாந்தரமாக இருக்கும், சில நேரத்தில் செங்கடலாக இருக்கும், சில நேரத்தில் அது சீன் வனாந்தரமாக இருக்கும், தமஸ்கு வனாந்தரமாக இருக்கும், பெயர்சபா வனாந்தரமாக இருக்கும். இதையெல்லாம் நிச்சயம் நீங்கள் நானும் தாண்டுவோம். ஆண்டவர் அப்படித்தான் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் நமக்கு முன்பாக போய் கோடன அளவுகளை செவையாக்குகிறவர், வழி இதுவே என்று காண்பிக்கிறவர். உங்களுக்கு எனக்கும் அந்த விசுவாசம் மட்டும்தான் ரொம்ப முக்கியம். ஆண்டவரே, நீர் எனக்கு சொன்னவைகளில் ஒன்றும் தவறி போகாது, ஒன்றும் விழுந்து போகாது. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். எரிகோ கோட்டைகளை கர்த்தர் கண்டிப்பா விழ பண்ணுவார். சொன்னவர் கர்த்தர். நீங்க நான் அதை விசுவாசிக்கணும். சுத்துனா சுத்தணும். ஒரு தடவை சுத்தினா ஒரு தடவை சுத்தணும், 7 தடவை சுத்தினா 7 தடவை சுத்தணும். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தந்த அந்த சந்தர்ப்பத்துக்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் அந்த வார்த்தையில பலப்பட்டு நீர் வரமளவும் ஸ்திரப்பட்டு காத்திருக்கிறவர்களாக ஆளுகை செய்ய போகிறோம் என்கிற அதிகாரம், அந்த நம்பிக்கை எதிர்நோக்கி இருக்கிறவர்களாக இருக்க கிருபை பாராட்டும். நீர் சிலுவையின் முடிவு பரியந்த உம்மை தாழ்த்தி அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டது போல நாங்களும் எங்களை தாழ்த்தி அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.